வெல்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து வேட்டி வந்து எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷன் வியர் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ குண்டாக்கறிங்க ஒல்லியாக்கறிங்க யார் வேணாலும் கட்டிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போகுது. ஸோ நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா 4 முழம் வேட்டி தான் கட்டுவோம். கல்யாணத்துக்கு மட்டும்தான் 8 முழம் வேட்டி கட்டுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா சுற்றி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப குண்டாக்குறீங்கன்னா அப்படியே கட்டிக்கலாம். ஸோ ரொம்ப ஒல்லியாக்குறீங்க லைட்டாக மடிப்பு வந்து உள்ளே நம்ம வச்சுக்கணும். ஸோ எனக்கு அருணாக்கயிறு இருந்தது தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அருணாக்கயிறு எல்லாமே நம்ம டைட்டாக கட்டிக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ டான்ஸுக்கு தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் லைட்டாக உள்ளே மடிச்சுக்கணும். ஏன்னா உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குண்டாக்குறீங்க இந்த மாதிரி மடிக்க தேவையில்லை. கொஞ்சம் லீனாக்குறீங்க நல்லாவே கொஞ்சம் மடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மடித்து கட்டுறதுக்கு கரெக்டாக வருங்க. ஸோ இது மாதிரி வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த கால் மூடுற அளவுக்கு அந்த பக்கம் வச்சுட்டு, ஸோ இந்த கால் அந்த மூடுற அளவுக்கு கரெக்டாக பார்டர் வந்து நமக்கு கரெக்டாக ரைட் வர மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ வச்சு ஒரு மடிப்பு நம்ம ஃபுல்லாக மடிச்சுக்கிறோம். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து நம்ம அப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு அண்ணாக்கயிறு இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ அந்த அண்ணாக்கயிறு எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்கு, யாராச்சும் விளையாட்டுத்தனமாக பிடிச்சி இழுக்கிறாங்களோ இல்லை நம்மளே கால் தட்டி இது விடுது படிக்கிட்டு ஏறும்போது அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டாக இருந்துக்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்து வேட்டியை வந்துடாது. நம்ம ஒரு நம்பிக்கையாக இருந்துக்கலாம். ஸோ 2 மணி மேக்ஸிமம் போகுது. ஸோ ரொம்ப நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3ஆவது மணி நீங்கள் மடிச்சுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. ரொம்ப சிம்பிளான வேலை தான். இதை 2-3 டைம் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சலங்கியாட்டம் இருக்குது இன்றைக்கி. எங்கேன்னா நத்தக்கடை ஒரு ஈரோட்டில் நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக் போக போகிறோம். அந்த என்னென்னா சித்திரை. ஸோ தமிழரோட பொறுப்புக்கு நாங்கள் சலங்கியாட்டம் வந்து போய் அதில் அரங்கேற்றம் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெடியாக போகிறோம். ஸோ இப்போ வந்து வீட்டில் எல்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு சென்ட்ரிலாம் அடிச்சுட்டு நம்ம வந்து அன்றைக்கி காலத்துக்கு தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வராங்க. ஸோ 3 குரூப் வந்து சலங்கையாட்டத்தில் வராங்க. அதுபோக வள்ளி கும்மி வந்து நடக்குது. இன்னும் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வேணால் நான் டான்ஸ் ஆடுறது இந்த வீடியோலாம் முடிஞ்சதுன்னா நான் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ அவ்வளோதான் மக்களை, வேட்டி வீடியோ முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் நீங்கள் கட்டி பழகிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆட்டத்துக்கு போகலாங்களா? வாங்க ஆட்டத்தை பாருங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.